அன்னை மரியாள் தேவையில்லை. வெறுமனே ஒரு தாயார் தானே, வெறுமனே ஒரு பாத்திரம் தானே. இயேசுவின் மனிதத்தன்மைக்கு மட்டுமல்லவா அவர் தாயார்? வடிகட்டிய முட்டாள்தனம். உங்களை பெற்ற தாயிடம் சென்று வெறுமனே ஒரு தாய் தானே நீ, வெறுமனே எனக்கு ஒரு பாத்திரம் தானே நீ என்று சொல்வீர்களே, ஆனால் எந்த பாத செருப்பெடுத்து எந்த கன்னத்தில் அறைவார் என்பது உங்களுக்கும் உங்கள் தாயாருக்கும் தெரிந்த ஒன்று. வெறும் மனிதத்தன்மைக்குத்தான் தாயார் என்று சொல்வீர்களே, ஆனால் இயேசுவின் மனிதத்தன்மையும் தெய்வத்தன்மையும் வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறாக பிரிந்திருந்தன என்ற புதிய கிறிஸ்துவை நீங்களே போதிக்குமாறு ஆகிவிடும் அல்லவா? இவ்வாறாக அன்னை மரியாளை பற்றி கூறும் பலரும் எந்தவித கிறிஸ்தவத்தை நம்புகிறார்கள்? உண்மை, கிறிஸ்தவம் என்பது இறைவன் மனுவுருவானார், மனுவுருவாகி பாவம் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு அதை பலியாக ஒப்புக் கொடுத்தார். அதனால் அவரை விசுவசிக்கிறவர் எவரும் விண்ணக வாழ்வில் பங்காளியாகலாம் என்பதே கிறிஸ்தவம், அதன் நற்செய்தி. உண்மை. ஆனால் இது மட்டும்தான் கிறிஸ்தவமா? இது மட்டும்தான் நற்செய்தியா? கிறிஸ்து தன்னை தம் பின்னால் தமது சிலுவையை சுமந்து கொண்டு வரும் அனைவருக்கும் விண்ணக வாயிலை திறந்து வைக்கிறேன், அது மட்டுமல்லாமல் எனது தெய்வீகத்தன்மையில் உங்களை பங்காளியாக்குகிறேன் என்று சொல்கிறார். இதல்லவா கிறிஸ்தவம்? நீங்கள் அனைவரும் தெய்வங்களாக மாற அல்லவா அழைக்கிறார். நீங்களும் நானும், எனக்கு முன் வந்தவர்களும் எனக்கு பின் வருபவர்களும். இப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவத்தில் அன்னை மரியாவின் இடம் எது? நம் கிறிஸ்தவம் கொண்டாடுகின்ற, வணங்குகிற, வழிபடுகின்ற இறைவன் ஒன்றும் பிற தெய்வங்களை போன்று போரின் கடவுள், கடலின் கடவுள், வானத்தின் கடவுள் என்று ஒவ்வொன்றுக்கும் பிரிக்கப்பட்ட தெய்வங்கள் அல்ல. மாறாக ஒரே கடவுள் உலகனைத்தையும் படைத்து அறிந்து அதற்கு அஸ்திவாரமிட்டு அதன் ஒவ்வொரு அணுவின் துடிப்பையும் நகர்வையும் அறிந்த ஒரு கடவுள், இரக்கத்தின் கடவுள், அனைத்திற்கும் மேலான ஒரு படைப்பாளி, அன்பின் உருவம். இப்படிப்பட்ட ஒரு கடவுள் மனிதராக திருவுளம் கொண்டு அதை ஒரு பெண்ணின் வழியாக, அதுவும் நாசரேத்து ஊரில் இருக்கின்ற இந்த ஒரு பெண்ணின் வழியாக வர வேண்டும் என்று யாசிக்கிறார். அது எப்படிப்பட்ட தாய்மை? வெறும் மனித தாய்மையா? இது இப்பேற்பட்ட இறைவனின் இப்பேற்பட்ட தாய்மை. சொல்லலாம், வேறு எந்த பெண்ணை வேண்டுமானாலும் இறைவன் தேர்ந்தெடுத்திருக்கலாம். அவர் மரியாவை தேர்ந்தெடுத்தார். மரியாவுக்கு இதில் என்ன ஒரு சிறப்பிடம்? வேறு யாராக வேண்டுமானாலும் இருந்திருக்கலாமே என்று சொல்லலாம். ஆனால் இறைவன் ஒரு சாராவை தேர்ந்தெடுத்திருக்கலாம், ஒரு ரெபேக்காவை தேர்ந்தெடுத்திருக்கலாம், வேறு யாரை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுத்திருக்கலாம். ஆனால் இந்த பெண்ணையே தேர்ந்தெடுத்தார் என்பதில் அல்லவா மகத்துவம் உள்ளது. ஏன் இறைவன் சிலுவையை ஏன் தேர்ந்தெடுக்க வேண்டும்? சிலுவையில் தான் இறக்க வேண்டும் என்று எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லையே. அவர் இறந்துதான் நம்மை மீட்க வேண்டும் என்றும் இல்லையே. அவர் அதை தேர்வு செய்தார். அதையும் தூக்கு மேடை எடுத்திருக்கலாம், நீரில் மூழ்கி இறந்திருக்கலாம், வேறு பல வகைகள் இருக்கின்ற பொழுதும் அவர் சிலுவை மரத்தையே தேர்ந்தெடுத்தார். அதிலேயே மரிக்க வேண்டும் என்றும் எண்ணினார். இறைவன் பல இருந்தும் அதை தேர்வு செய்து அதை புனிதமாக்கினார் என்பதிலேயே அதன் மகத்துவமும் மாண்டு வணங்கியுள்ளது. அந்த சிலுவையே நாம் அனைவரும் ஆலயங்களிலும் நம் இதயங்களிலேயும் நம் சின்னமாக, நம் வெற்றியின் சின்னமாக, நம் புனித சின்னமாக காண்கிறோம். அப்படிப்பட்ட இறைவன் தேர்வு செய்த இந்த பொருளை போன்று அந்த பொருளுக்கும் மேலாக ஒரு பெண்ணை, நாசரேத்து ஊரில் இருக்கின்ற இந்த ஒரு பெண்ணை, மரியாவை தேர்ந்தெடுத்து அவளது ஆம் என்ற சொல்லுக்கு காத்திருந்து அவளிடம் மனிதனாகி, அவளிடம் கருவாகி, உருவாகி, அவளுக்கு கீழ்ப்படிந்து 30 வருடம் வாழ்கிறார். உலகனைத்தையும் கீழ்ப்படிய செய்பவர் ஒரு பெண்ணை, இந்த பெண்ணை தேர்ந்து செய்து அந்த பெண்ணுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறார் என்றால் அங்கல்லவா அவள் மகத்துவம் உள்ளது. அப்படிப்பட்ட ஒரு தாய்மை தேவையா என்ற ஒரு கேள்வி. சரி, இந்த தாய்மையில் மட்டுமே அன்னை மரியாவின் பங்கு அடங்கிவிடுமா? இப்பேற்பட்ட தாய்மையை தாண்டியும் அன்னை மரியா ஒரு தனிநபராக, ஒரு கிறிஸ்தவளாக தன்னை நிலைநாட்டிக் கொள்கிறாள். அன்னை மரியாவின் கிறிஸ்தவ வாழ்க்கை
நம் அனைவருக்கும் எடுத்துக்காட்டு. அதுவே உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஒரு எடுத்துக்காட்டு. இயேசு தம் பின்னால் அனைவரும் சிலுவையை சுமந்து கொண்டு வாருங்கள் என்று சொல்கின்ற அந்த ஒரு அழைப்பை முதலாக பெறுகிற ஒரே நபர், நற்செய்தியை முதலாக பெறுகின்ற ஒரு நபர் அன்னை மரியாள். அந்த தூதுவனின் வாழ்த்து கேட்ட பொழுதிலிருந்து நற்செய்தியை, இறைவார்த்தையை கேட்டு அதை வாழ்வாக்கி, வாழ்வு மட்டும் ஆக்காமல் தன் இதயத்தில் சுமந்து, இதயத்திலும் சுமந்து மட்டுமல்லாமல் கருவிலும் சுமந்து அதற்கு மனூறு தந்து அதை வளர்த்து உலகிற்கு தந்த பெருமை வேறு எந்த நபருக்கும் உண்டோ? வேறு யாரும் அவளிடம் அதை பிடுங்கிவிட முடியுமோ? அவள் தூக்கிய சிலுவையை நம்மால் தூக்க முடியுமோ? தூக்க நினைக்கத்தான் பார்க்க முடியுமோ? ஒரு கன்னி பெண்ணாக கருவில் குழந்தையோடு யூத சமுதாயத்தில் வாழ்ந்து அத்தனை துன்பங்களையும் கண்டு தன் ஒரே மகன் இறக்கவே பிறந்திருக்கிறான் என்றறிந்தும் 33 வருடம் அவனை வளர்த்து ஆளாக்கி இறுதியில் சிலுவை அடியில் சென்று நிற்கின்ற வரையிலும், வேறு அனைவரும் விட்டு சென்ற பொழுதிலும் தன்னந்தனியே ஒரு தாயாக இதயம் நொறுங்கி நின்ற வேறு எவரையும் நீங்கள் காண முடியுமோ? இயேசு தன்னிடம் இந்த வார்த்தை சொல்கிற பொழுது, உம்மை பாலூட்டி வளர்த்த மார்பு பேறு பெற்றது, உம்மை கருத்தாங்கிய வயிறு பேறு பெற்றது என்று சொல்கிற பொழுது அவர் சொல்கிறார், என் தாயும் சகோதரரும் இறைவார்த்தை கேட்பவர் தான் அவர்கள் அல்ல என்று. நீங்கள் சொல்லலாம், அவர்தான் தன் தாயாரை வேண்டாம் என்று சொல்லிவிட்டாரே. அந்த பொழுதிலும் இறைவன் இயேசு தன் தாயை வேண்டாம் என்றும் அவரை பின்தள்ளியும் விடவில்லை. மாறாக அங்கே தன் தாய்க்கு தாய்மையை விட உயர்ந்த ஒரு இடத்தை கொடுக்கிறார். ஆம், என்னை கருத்தாங்கி பெற்றவள் அவளே. ஆனால் அதனால் அவருக்கு அங்கே மாண்பு இல்லை. மாறாக இறைவார்த்தையை கேட்டு, முதலில் கேட்டு அதற்கு இசைந்து ஆமென்று சொல்லி, ஆமென்று சொன்னதால் உலகிற்கு அந்த நற்செய்தியை மனூருவாக தந்து நமக்கு மீட்பின் பலனை மனிதனாக பெற்று தந்த அந்த பெருமை அவளுக்குண்டு. இறைவார்த்தையை கேட்ட முதல் பொழுதிலிருந்து இந்த நாள் வரையிலும் இனிமேலும் அதை வாழ்வாக்கி வாழ்கின்ற ஒரே பெண் அவளே. முதல் கிறிஸ்தவள் அவளே, முதல் நற்செய்தியாளர் அவரே. வேறு யாரும் அந்த இடத்தை மரியாவிடமிருந்து பிடுங்கிவிட முடியாது. நற்செய்தி வெறும் சொல்லால் மட்டுமல்ல, செயலாகவும் வாழ்வாகவும், தன் கருவில் குழந்தையாகவும் தன் கையில் மகனாகவும் பின்னே சிலுவையில் பலியாகவும் தந்த ஒரே பெண்மணி, ஒரே நபர், மெய்யான முதல் கிறிஸ்தவர் அன்னை மரியா. இப்படிப்பட்ட கிறிஸ்தவ எடுத்துக்காட்டு, கிறிஸ்தவத்தின் முழுமை, கிறிஸ்தவன் என்கின்ற இதற்கு அடையாளமும் ஆணிவேரும் கிறிஸ்தவத்திற்கு இலக்கணமுமாய் இருக்கிற அன்னை மரியாவை விட்டுவிட்டு ஒரு கிறிஸ்தவம் இருக்க முடியுமோ? திருச்சபைக்கு பல பணிகள் உண்டு. பேதுருவின் பணியாகிய ஆசிரிய பணி, உண்மையை போதிக்கின்ற பணி, பவுலின் பணியாகிய நற்செய்தி அறிவிக்கும் பணி, உலகனைத்திற்கும் சென்று அறிவிக்கின்ற அந்த பணி, யோவானின் பணியாகிய அன்பின் பணி, பிறரன்பு பணியும் இறையன்பு பணியும், திருப்பலி போன்ற பணிகளும் என்ற இந்த 3 முப்பெரும் பணிகளில் திருச்சபையின் பணி, நம் பணி அடங்கிவிடுகிறது. இது எல்லாம் வெவ்வேறு பணிகளாக இருந்தாலும் இந்த 3 பணிகளும் ஒரே பணியில் வந்து அடங்கும். அதுவே மரியாவின் பணி. மரியாவின் பணி என்ன? இறைவார்த்தையை கேட்டு ஆம் என்று சொல்வது. ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு பொழுதும் இறைவார்த்தைக்கு, இறைவனின் திருவுளத்திற்கு ஆம் என்று சொல்கின்ற அன்னை மரியாவின் பணியே திருச்சபையின் பணி. இந்த அனைத்து பணிகளும் இந்த பணியில் அடங்கும் அல்லவா? அன்னை மரியாவின் ஆம் என்ற அந்த சொல்லில், தாழ்ச்சியின் ஆம் என்ற அந்த சொல்லில் அல்லவா நம் மீட்பு பணி, நம் மீட்பின் வரலாறு தொடங்குகின்றது. இப்படிப்பட்ட ஒரு தாய்மை பெயரை பெற்ற கிறிஸ்தவத்தின் எடுத்துக்காட்டான இந்த அன்னை மரியா நம் அனைவருக்கும் எடுத்துக்காட்டு. இப்படிப்பட்ட ஒரு அன்னைக்கு, இப்படிப்பட்ட ஒரு நபருக்கு
மதிப்பளிக்காமல், இடம் கொடுக்காமல், எடுத்துக்காட்டாய் வாழாமல், அவள் பரிந்துரையை நாடாமல் இருக்கின்ற ஒரு கிறிஸ்தவமா? அந்த மரியாள் என்ற பெண்ணின் மனநிலை என்றால் நினைத்து பார்த்ததுண்டா? தன் ஒரே மகன் அந்த சிலுவை மரத்தில் தொங்குகின்ற பொழுதில், சிலுவையை சுமந்து கொண்டு செல்கின்ற அந்த தருணங்களில் அவள் இதயத்தில் என்னெல்லாம் நடந்திருக்கும், எதையெல்லாம் அவள் யோசித்திருந்திருப்பாள்? யோசித்து பார்த்ததுண்டா? சிலுவையின் பாரம் தாங்க முடியாமல் உடல் முகமெல்லாம் அங்கலாய்க்கப்பட்டு நடந்து கொண்டு செல்கின்ற பாதையில் இரத்தம் சொட்ட சொட்ட வீரர்கள் கேலி செய்ய, அடி உதை வாங்கி அங்கே விழுந்து கிடக்கின்ற பொழுது அதை பார்த்த அந்த தாய்க்கு அவர் ஒன்றும் இறைமகனாக மட்டும் தெரிந்திருக்க மாட்டார். சிறுவயதில் கீழே விழுந்து கால் தடுக்கி இரத்தம் சொட்ட அம்மா என்று அழுகின்ற அவள் குழந்தையாகத்தான் தெரிந்திருப்பார். தாகமா இருக்கிறது என்று அவர் கேட்கின்ற அந்த பொழுதில் தன் மார்போடு அணைத்து அழுகின்ற அந்த குழந்தைக்கு தன் மார்பை கொடுக்கின்ற தருணத்தில் வாஞ்சையோடு பால் கொடுக்கின்ற தன் குழந்தையாகத்தான் அவர் தெரிந்திருப்பார். சிறுபிள்ளை வயதில் தன் உடையில் சிறுநீர் கழித்துவிட்டு அம்மா என் உடையை மாற்று என்று அந்த தன் காலடியில் நின்று அழுதிருக்கும் குழந்தையாகத்தான் அங்கே விழுந்து உதவியின்றி கிடக்கும் அந்த சிறுவன் தெரிந்திருப்பார். மரியா என்கின்ற தாயை என்றால் நினைத்ததுண்டா? மரியா என்ற பெண்ணை அவள் பரிசுத்தவான் தான், ஆனால் அவளுக்கு மரியாதை தேவையில்லை, அவளுக்கு மதிப்பு தேவையில்லை, நீங்கள் அவருக்கு மேலான மதிப்பு கொடுக்கிறீர்கள், அவளை வழிபாடு செய்கிறீர்கள் என்றெல்லாம் பொய் குற்றம் சாட்டுகிறீர்கள். ஆனால் இந்த ஒரு பெண்ணுக்கு, அதுவும் அகிலத்தை ஆண்டு அதை பராமரித்து அதை அனைத்தையும் அடக்கி ஆள்கின்ற இறைவன் இவள் சொல்லுக்கு கட்டுப்பட்டு ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்ல இவள் இடுப்பை நாடி, அவள் தோளை நாடி, உலகத்திற்கு பசியாற்றுகின்ற இறைவன் அவள் மார்பை தேடி ஓடி வருகின்ற இந்த ஒரு மகத்துவமான மறை உண்மையை விட்டுவிட்டு ஒரு கிறிஸ்தவம் இருக்குமா? இதை போன்ற ஒரு சிலுவையை வேறு யாரும் சுமப்பதுண்டா? சுமந்திருக்க தான் முடியுமா? சிமியோன் தீர்க்கதரிசி சொன்ன அதே வார்த்தை ஒரு வாழ்வின் உள்ளத்தை ஊடுருவி பாயும். அங்கே சிலுவையில் இறைவன் உடலாலும் ஆன்மாவாலும் இறக்கின்ற பொழுதில் இங்கே தன் தாய் சிலுவையடையில் உள்ளத்தில் வாழ் ஊடுருவி உள்ளத்தால் இறந்து நிற்பதை வேறு எவரும் சரிசமமாக்க முடியுமா? இதுதான் கிறிஸ்தவம். தன் சிலுவையை சுமந்து கொண்டு தன் பின்னே நடந்து அவரோடு மரித்து அவரோடு மகிமையில் உயிர் தெழுந்து இன்று நமக்காகவும் உலகனைத்திற்காகவும் உயிரோடு இருக்கின்ற புனிதர்கள் அனைவரும் அதிலும் சிறப்பாக அதை இறைவனோடு ஒன்றி பின்னி பிணைந்து வாழ்ந்து மிக நெருக்கத்தில் துன்புற்ற அன்னை மரியாவும் நமக்காக வான்வீட்டில் பரிந்துரை செய்கின்ற இந்த அழகல்லவா கிறிஸ்தவம்? நம்மோடு உறவாடுகின்ற இந்த உறவல்லவா கிறிஸ்தவம்? விண்ணகமும் மண்ணகமும் இணைந்திருக்கின்ற இந்த இடமல்லவா திருச்சபை? இதை மறந்துவிட்டு வாழ முடியுமா நண்பர்களே? மரியன்னைக்கு மரியாதை இல்லாத இடத்தில் மரித்தாலும் கிறிஸ்தவன் போய் நிற்பதில்லை. அது கிறிஸ்தவனுக்கு அழகல்ல, கிறிஸ்தவனுக்கு இலக்கணமும் அல்ல. மரியன்னையை மறந்த ஒரு கிறிஸ்தவமே அல்ல. இறைவன் தன் தாயை தன் இரத்தமெல்லாம் தரையில் விழ, தன் சதையெல்லாம் சிலுவையில் விழ, அந்த தருணத்திலும் இதோ உன் தாய் என்று தன் தாயை நினைத்து தன் சீடருக்கு அவரை கொடுக்கிறார். அவர் தாய்ப்பாசம் உங்களிடம் இல்லையா? அவருக்கு மட்டுமல்ல தாய், கிறிஸ்தவர் அனைவருக்கும் அல்லவா அந்த இடத்தில் தாயாகிறார். அப்படிப்பட்ட தாய்மையை மறந்த ஒரு கிறிஸ்தவம் அல்ல. மரியன்னை தேவையில்லை என்று சொல்பவர் கிறிஸ்துவையே தேவையில்லை என்கிறார் என்பதே நிதர்சனமான உண்மை. நன்றி. ஆவே மரியா.